வருவான் இப்போ. உண்மை அறிவுவாங்க. அப்பதான் கர்மாவுடைய அறிவை பெற முடியும். கர்ம அறிவை பெற்றாதான் நீங்க ஞான பயணத்தில் புக முடியும். இப்ப ஞான பயணத்தை போற இதெல்லாம் நினைக்கிறானா, பேசுறானா? இந்த சிந்தனை வருதா? ஒரு புத்தகத்தை படிச்சு நான் லைப்ரரியில ஒரு புக்கு பார்த்தேன். அவரு ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. அது ஊம்பா. அந்த கோயிலுக்கு போனேன், நல்ல பஜனை பண்ணாங்க. எதுக்கு? சுண்டல் வாங்குறதுவா? யோசிச்சு பாருங்க. உண்மை அறிவியலில் சொல்லப்பட்ட விஷயங்களில் மறைந்தது. அதான் முற்பகல் செய்யின் பிற்பகல். போன ஜென்மால நீ என்னவாக இருந்து செய்தாயே அந்த கர்மாவை இப்போ. அப்ப நீ போன ஜென்மால என்ன பார்த்தா தெரிஞ்சுக்க. ஒத்து பார்த்தா அவங்க போன ஜென்மால மரமா இருந்தாங்களா, செடியா இருந்தாங்களா, கொடியா இருந்தாங்களா, அந்த பொண்ணுக்கு அப்படியே இருக்கும். நம்ம அது ஒரு 4 விஷயத்த அவங்ககிட்ட எடுத்து சொன்னா, ஆமா ஆமாய்யா அப்படிதான் ஏன் இருக்குது, கண்டிப்பா ஒத்துக்கொள்ளாது. அப்ப அது தெரிஞ்சுட்டு நமக்கு போகுமே அடுத்த கட்டம். அதுக்கு அடுத்த ஜென்மாக்குள்ள போ. ஈஸி இல்ல. ஆனா இங்க என்ன ஆகுறான்னா, பொம்பளைய மென்னுக்கு உட்கார்ந்த உடனே அந்த பெண் உடம்பையே ரசிக்க ஆரம்பிக்கிறான். காமமான சிந்தனைக்குள்ள வந்த உடனே ஞான சிந்தனை அது செத்து போயிடும். காமத்துக்கும் ஞானத்துக்கும் ஒத்தே போகாது, எதிரெதிர் துருவங்கள். ஞானத்தில் இருக்கும்போது ஞானத்துல தான் அந்த காமத்தை இது காம நிலையிலே. அவன் ஒரு குருபரான் ஒரு ஞானி ஒரு பெண்ணை பார்க்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த திரையை தாண்டி போ. வள்ளலார் 7 திரை தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம். ஆன்ம தரிசனம், அருட்பெரும் ஜோதி எல்லாம் உடனே திரையில் இல்லப்பா, 7 திரை. அதனுடைய பாடங்க. இப்ப இங்க நான் சொல்ல வருது, சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவளுடைய குணத்தையோ அவனுடைய பார்த்தா லவ் பண்ணி கட்டக்கூடிய ரெண்டோ ஏன் பிரிஞ்சு போகுது? அவளை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணேன், அவள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணேன்னு சொல்றான். என்ன தெரிஞ்சிருக்கு? நீ அவளை விரும்பி கொண்டு இருந்தாய், அது வரதான் அவளுக்கும் ஒன்னு அன்னைக்கு பிடிச்சிருக்கும். இப்ப அன்னைக்கு ஒரு வேலை பார்த்து இருந்திருப்பான், அதனால அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப வேலை போயிடுச்சு, கல்யாணம் கட்டணும்னா வேண்டான்னுவா. அவளை தப்புன்னு சொல்ல முடியாது. அது உண்மை காதல் அல்ல. உண்மை காதல் எங்க வரும்? உற்று பார்க்கணும். இது நம்ம ஜோடியா, நமக்குள்ளவங்களா, அந்த பாக்குற அளவுக்கு நம்ம படிப்பு வேணும் இல்ல. அதுதான் ஞானப்பாடம். அதனால்தான் நான் சொன்னேன், ஞானப்பாடம் தான் பாலப்பாடமாக இருக்கு. புரியுதா? யாரையும் பார்க்கலாம், நீங்க தைரியமா பார்க்கலாம், கண் வச்சு பார்க்கலாம். ஏன் கண்ணு வச்சு பார்க்க கூடாது? நீங்க என்ன குற்றமா பண்ணீங்க, கண்ணு பார்க்க கூடாது, தப்பு. அது பார்க்கலாம். சரி, நீ வீரனா இருந்தா யாரையும் பார்க்கல, நேருக்கு நேர் கண் பார்க்கலாம், தப்பு இல்லைன்னா பயப்படலாம். அங்க இருந்து நோய் நம்மளை ஒட்டிக்காதுன்னா பாக்குறோம். அது மெட்ராஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கனே ஒட்டி இல்லையா? அப்ப என்ன வேணும் நமக்கு? அதை தாண்டி செல்க, தாண்டி பார்க்கிற ஆற்று. அதான் உண்மையை. இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்ப நேரடியா பார்த்தா ஒண்ணும் புரியாதியா. ஏன்னா அவங்க எண்ணங்கள் தான் அந்த கண்ணில் படர்ந்து நல்ல நினைச்சு. அதுலயே 3 துறை கண்ணிலே. இத பார்க்கும்போது அவ என்ன மனநிலையில் இருக்கிறாளோ அது ஓடும். அதுக்கு அடுத்தால அவ வச்சிருக்க திட்டம் போடும். அதுக்கு அடுத்தால அவ என்ன நிலை அடைய போறாளோ அது. இந்த 3 திரையில அவளுடைய இந்த ஜென்மால உள்ளது தெரிஞ்சுட்டு யாரும் மறைக்க முடியாது. அதனால்தான் சிலவங்க ஓரளவு கொஞ்சம் நிச்சய படிச்சவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணெல்லாம் பார்க்காதையா, மோகமானதையா, சிரிச்சுதான் பேசும், அழகலான்னு பேசும், கண்ணெல்லாம் அவளை விரிச்சுதான் பேசும். ஆனா அவங்க சொல்லிடுறாங்க, அது கள்ளங்கடா உள்ள மறைச்சு வச்சு. அதே மாதிரி இருக்கும். லவ் பண்ணி அவனை கொண்டு போய் தூக்கி கொண்டுரும். இவன் 2வது தடவை போயிட்டான். 3வது தடவை பார்த்தாலும் அவன் என்ன லெவல்ல அடைவா, 80 வயசு வரை வாழ்வா, 80 வயசுல என்ன நோய் கொள்வா, என்ன படுவா, என்னங்க சொல்லி எல்லாமே வெட்ட வெளிச்சம். இங்க எதுவும் மறைத்து வைக்கப்படவில்லை. ஆனால் நீங்க முயற்சி செய்து பயிற்சி எடுத்து அதை இளைஞர்கள்லாம் கதை எல்லாமே ஓப்பன். நத்திங் இஸ் க்ளோஸ். எல்லாமே ஓப்பன். பாடம் தெரியவில்லை. பாட்டு இருக்குது, ஓப்பனா இருக்கு, வரிகள் எல்லாம் எழுதிருக்கு. நமக்கு பாட முடியலன்னா மிஸ்டேக் யாருக்கு? நமக்குதான். நமக்கு அந்த எழுத்து தெரியல. எழுத்து தெரிஞ்சா பார்த்து கரெக்டா படி. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எழுத்து படி.
அது பாடலா இருந்தா எழுத்துக்கு பிறகு அதனுடைய இசையை பிடிக்கணும். 2 வாழ்க்கையில 2 நிலை. மண்ணுல எல்லாமே 2. ஒண்ணு மண்ணுல என்ன பண்ணணும்னா, நீங்க ஒருவரை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தினுடைய இது. அப்புறம் அந்த சமூகத்தினுடைய இது. அது 2 அங்க தங்கியிருக்கு. 2 தாண்டி தான் போகும். ஏன்னா சமூக தாக்கம் அவர்கிட்ட தான். ஒரு பொண்ணு நல்லா இருக்கும். உண்மையா ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஜாதியில அவனை திட்டத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆணவ கொலைகள்லாம் இழுத்துட்டு போயிருவாங்க. அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சமூகத்தினுடைய நிலை அதை பாதித்து பண்ணும். அப்ப இத பாக்குறவங்க பார்க்கணும். மேலோட்டமா பசங்க பார்த்தா, உன் பின்னாடி தானே வரணும் கேக்குது திருக்குதுடா. உனக்கு எல்லாம் தெரியுது. கரெக்ட். அது உள்ள பயந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஓடி போலாங்கிட்டா வராது. ஆளை வச்சு அப்பா கொண்டுருவான்னு தெரியும். அப்பா சும்மா இருந்தாலும் ஊர்காரங்க கொண்டுருவா. ஏன்னா அப்படி நடந்து வச்சிருக்கிறவங்க அந்த பயத்துல அது காதலை இழக்க தயாராயிரும். அப்போ நீ பார்க்கும் போதே இந்த 2 நிலையும் பார்க்க தெரியலாம். முதல் திரையும் தெரியணும், 2வது திரையும் தெரியணும். நீ முதல் திரையை மட்டும் தெரிஞ்சு நைட் எல்லாம் 12 மணிக்கெல்லாம் என்கிட்ட பேசுடா. பயந்துட்டுல இருக்குது பாவம். இல்ல? அப்ப நீ என்ன பண்ணணும்? உனக்கு ஞானம் இருக்கு. இல்ல ஞானம் உள்ளவர்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க தான் சொல்லுவோம்.